எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் என் இயேசுவுக்கே சொந்தம். இன்றைக்கு நான் பாடப்போகிற பாடல், வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். சங்கை வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் எழுதி ராகம் அமைத்த பாடல், பாரம்பரிய பாடல், ஏன்ஷியன்ட் சாங். இது ரொம்ப கொண்டாட்டமான நாட்களில் சபைகள் பாடாத சபைகளே இல்லை. அதனால் மிக சிறப்பான பாடல்கள். வேதநாய சாஸ்திரியார் பெத்தலகேம் குறவஞ்சின்னு ஒரு புகழ்பெற்ற நாடக இலக்கியம் அவர் எழுதியிருக்கார். அந்த பெத்தலகேம் குறவஞ்சி என்ற புகழ்பெற்ற நாடக இலக்கியத்தின் ஒரு பகுதியாக இந்த பாடல் நற்செய்தி பாடலாக, காஸ்பல் சாங்காக அமைந்திருக்கிறதுங்கிறாங்க. ஞானபத கீர்த்தனைகள் என்ற தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அவர் எழுதிய ஞானபத கீர்த்தனைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 காவியங்கள் எழுதினவர். அவரை போல காவியங்கள், இலக்கிய காவியங்கள் எழுதினது யாருமே கிடையாது. ஆனால் அந்த 100 காவியங்களும் நமக்கு எழுத்து வடிவில் இல்லை, 10-12 தான் இருக்குது. அதை விட்டுட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது கணக்குப்படி அவர், ஆனால் சாட்டில் இருக்குது, இவ்வளோதான் நான் எழுதியிருக்கேன்னு எழுதி சொல்லியிருக்கார். ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. 100 காவியங்கள் இது வரைக்கும் யாருமே எழுதினதில்லை. பொதுவாக சாஸ்திரியார் அவர்கள் ஒரு வெண்பா இலக்கணம், தமிழ் இலக்கணம் தெரியும், ஆசிரியப்பா வெண்பா இதெல்லாம் இருக்குது. அப்போ வெண்பா பாடுறது ரொம்ப கஷ்டம். இலக்கியங்கள் தெரிஞ்சால் தான் பாட முடியும். எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் வெண்பா பாடுறதுங்கிறது மிகப்பெரிய, அது புலவர்கள் அவ்வளோதான் செய்ய முடியும். பொதுவாக சாஸ்திரியார் ஒரு வெண்பா பாடி அதன் இறுதி வரியையே பாடலின் பல்லவியாக வைக்கும் தனித்துவமான பாணியை கொண்டவர். இது உங்களுக்கு பெரிய மேதையா? அதில் பெரிய மேதை, இசை மேதை, இலக்கிய மேதை, தமிழ் மேதை, ஒரு மொழிகள் தெரிந்தவர். 200 வருடங்களாக இந்த பாடல் நமது ஆராதனைகளில் பாடப்படுகிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதுமையாக இந்த பாட்டை மெலடி பாடிட்டு, அதை பல்லவி மட்டும் பாடிட்டு 4 பார்ட்ஸ் ஹார்மோனி பாட போகிறேன். இப்போ எல்லாருக்கும் 4 பார்ட்ஸ் ஹார்மோனி ரொம்ப வரவேற்கிறாங்க. சபைகளில் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொயரில் பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் நான் சொன்னேன், எல்லாருக்கும் கொயர் மாஸ்டர் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கொயர் மாஸ்டர் இந்த பார்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் இதை பாடும் பொழுது அவங்க இந்த பார்ட்ஸை பாடி 4 பார்ட்ஸ் ஹார்மோனி பாடி, கிராண்டான விஷயம் சார். 4 பார்ட்ஸ் ஹார்மோனியாக ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு கர்நாடக சங்கீதத்தை விட, இந்துஸ்தானி இசையை விட இந்த வெஸ்டர்ன் மியூசிக் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகம் பிரியம். ஏன்னா இந்த கார்ட் ப்ரோக்ரேஷனுங்கிறது எவன் தான் கண்டுபிடிச்சானு தெரியல, யாருக்கு தான் ஞானம் ஆர்டர் கொடுத்தாரு தெரியல, ரொம்ப 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 பிடிக்கும் சார். அது அந்த கார்டு ப்ரோக்ரேஷன், சில கார்ட்ஸை சில பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. சில இசை மேதைகள் பலவிதமான பலதரப்பட்ட இசையில் அந்த கார்டை அப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படி புல்லரிச்சு போயிடும். சோத்தராண்டவர் அப்படி தான். அதனால தான் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் எழுதுகிறேன். கார்டை சேஞ்ச் பண்ணுற ஆக்சிடென்டல் ஆடெல்லாம் கொடுத்து, திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கார்டு மாறும், அப்போ அப்படியே புல்லரிச்சு போய்டும். அதான் சிம்பனி மியூசிக்கு, மூவ்மெண்ட்டுங்கிறான். எல்லாம் பண்ணலாம் சார், கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்வார். அப்போ கர்நாடக சங்கீதத்தில் வெஸ்டர்ன் மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஓகே. அது எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தாரு, கர்த்தருடைய கிருபை. அதெல்லாம் ஒரு தடவை எங்கள் வாத்தியார் எந்த அளவுக்கு எங்களை நேசிச்சிருக்காரு, என்னென்ன வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எங்கள் வாத்தியார் இந்த கோமாளித்தனம்னுவாங்களே அதெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் போகிறேன். அதாவது எல்லாரும் ராபோஜனம் எடுப்பாங்கள்ல, கம்யூனியன், அப்பம் எடுத்து உட்காந்து மூலம் அப்படி போட்டு அப்பம் எடுத்து ஒயின் திராட்சரசம் கொடுப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் நான் கன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு தானே, நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் கன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு தானே ராபோஜனம் எடுக்க முடியும், புரியுதுங்களா? இப்போ கன்ஃபர்மேஷனுக்கு எத்தனையோ வாரம் கிளாஸ் போகணும் சார். இப்போல்லாம் ஒரு வாரம் 2 வாரம் போதுங்கிறாங்க. எத்தனையோ வாரம் கிளாஸை போய் அதை பிஷப் வருவார், பாஸ் பண்ணி கேள்வியெல்லாம் கேட்பார், பயமாக இருக்கும், படப்படன்னு கேள்வி கேட்டு பாஸ் பண்ணால் தான் எங்களுக்கு கம்யூனியன் கொடுப்பாங்க, அதாவது திடப்படுத்தல் கொடுப்பாங்க. அப்புறம் தான் கம்யூனியன், எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு, அது பெரிய விழா, அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்தோம். இப்போ இது திடப்படுத்தல் எடுத்தால் தானே அப்பமும் திராட்சரசமும் சாப்பிட முடியும். உடனே எங்களுக்குள்ளே ஒரு பெரிய இது வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க, டேய் இது ஒயின்னா போதகை தான் வருமா, இது அப்பம் எப்படா இருக்கும், நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களே, நம்ம சாப்பிட்டதே இல்லையே, இது எப்படியாவது சாப்பிடணுன்டான்ட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன். உடனே எங்கள் வாத்தியார்ட்ட போனேன் ஒரு நாள், குழப்பம் நல்ல மூடில். எங்கள் வாத்தியார் நல்ல மூடில் இருக்கும்போது தான் போய் பேசுவேன். அது தெரியும் எனக்கு. ஒரு வெத்தலையை போட்டுட்டு ஒரு பார்த்துட்டு இருப்பார் சமயத்தில், கோவமாக அந்த பசங்களாம் வரல, லேட்டாக வரானுங்க. நல்ல மூடில் இருந்தார். சார் அப்படின்னு, நடா அப்படின்னாரு. சார் எங்களுக்கு கொஞ்சம் இந்த
அப்பமும் திராட்சை ரசமும் எப்படி இருக்குன்னு தெரியல சார், அது கொஞ்சம் கொடுங்களேன் சார். ஹாய், அதெல்லாம் வந்து திடப்படுத்தல் எடுத்தப்போ அதெல்லாம் ஐயர் தாண்டா கொடுக்கணும், அதெல்லாம் ஐயர் கொடுக்காம பண்ணணும் சார். என்ன சார் ஐயர், அவெல்லாம் ஜெபம் பண்ணி தானே சார் கொடுக்குறாங்க, இது நீங்கள் ஜெபம் பண்ணாமல் கொடுங்க சார் அன்னு சொன்னேன். திடீர்னு ஒரு முழங்கால் போடுங்க டாக்டர். நாங்கள் எல்லாம் முழங்கால் போட்டு விட்டு நின்னோம். உடனே அப்பத்தை வச்சு சாப்பிடுங்கடா, சாப்பிடும். அதானே இருக்குது, உப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காரம் கிடையாது, உரப்பும் கிடையாது. ஒயினை குடிங்கடா, திராட்சை ரசத்தை குடிங்கடா. சார் இது ஒயினா, டேய் அதை பற்றி என்னடா உனக்கு ஒயினா என்ன, இது குடிடா தான் திராட்சை ரசம். குடிச்சிட்டோம். அது திக்காக ஊற்றிட்டார். அதாவது திராட்சை ரசத்தை ஊற்றி அது தண்ணியெல்லாம் ஊற்றி டைலூட் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இல்லை, நல்லா ஒரு அரை பாட்டில் ஊத குடிச்சுக்கிட்டோம். எல்லாம் நல்லா திக்காக ஒயினா, அதெல்லாம் திராட்சை ரசம் குடித்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் திடப்படுத்தல் எடுத்து அப்புறம் கம்யூனியன் எடுத்து அதுக்கப்புறம் அந்த காரியங்களை உங்களுக்கு தெரியும். இது சும்மா ஒரு காரியத்தை சொன்னேன். இப்படியெல்லாம் எவ்வளோலாம் வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் பாருங்கள். கிரிக்கெட் பிளேயரு, ஹாக்கி பிளேயரு, கிரவுண்ட்லேயே நிற்போம், இதெல்லாம் வேலைகள். எங்கள் வாத்தியார் பியூட்டிஃபுல் பவுலர் சார், ஃபெட்ரிக் வாத்தியார்னு சொல்லுவாங்க, அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்களே, பெஸ்ட்டு கிரிக்கெட்டில் பவுலர், அழகாக பவுல் பண்ணுவார். அதே மாதிரி துப்பாக்கி சுடுறதுல அருமையான ஆள். நாங்கள் பிக்னிக்கெலாம் போனோம்னா ஏர்கன் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஏர்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பெல்லட், அந்த ஏர்கள் அந்த இது போட்டு, அது என்ன குண்டு, அது என்னமோ பேர் சொல்லுவாங்க, போட்டு சார் சிட்டுக்குருவியை சுட்டிருக்கார் சார். சிட்டுக்குருவியுடைய காலு, டேய் இந்த சிட்டுக்குருவி சுடுறேன்டான்னுவார். எப்படி சார், சிட்டுக்குருவி சின்னதாக இருக்குது சார், அதை காலை சுடுறேன் நம்பர். சிட்டுக்குருவி காலை எவ்வளோ சின்னது சார், இங்கேருந்து ஏர்கனால் அடிப்பார் பெல்லட் போட்டு, கரெக்டாக விழுவும். எங்கள் வாத்தியார் வந்து பெரிய பெரிய ஆள் சார். அதனால் எனக்கு வேட்டையெல்லாம் ரொம்ப ஒன்றில் பசங்க ஒன்றில் பாக்கி இல்லை சார். நீங்கள் எதை கேட்டாலும் எனக்கு தெரியும்பேன், ஆனால் தெரியாது. நீங்கள் எதை கேட்டாலும் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு ஆனால் தெரியாது. வேட்டை ஒரு காலத்தில் வேட்டைக்கு போகிறது, அதை கண்ணை தூக்கிட்டு போகிறது, துப்பாக்கி சுடுறது, கொக்கு மடையாளம் சுடுறது, வாழ்க்கை இது ஃபுல்லாகவே அலைஞ்சிருக்கோம் நாங்கள். ஆனால் சுடலாம் தெரியாது. சுட்டா போய் எடுத்துகிட்டு வருவோம், போய் கொக்கை எடுத்துகிட்டு வருவது, இதே வேலை சார். ஒன்றை பாக்கி இல்லை நான் விட்டது. விளையாட்டில் எல்லா விளையாட்டுன்னு தெரியும், இந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகள். குச்சி சிலம்பம் ஆடுறது, சிலம்பம் தெரியும் சார் எனக்கு, சிலம்பக்கலை தெரியும், மல்யுத்தம் குத்து பாக்ஸிங் தெரியும். இதெல்லாம் நாங்கள் கற்றுருக்குறோம் எங்கள் ஊரில். நாங்களாம் அந்த ஒரு காலத்தில் ஒன்றும் பாக்கி இல்லை சார். அதான். ஸோ இதை பாருங்கள், ஞானப்பத கீர்த்தனைகள் என்ற தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொன்று, இந்த கர்நாடக இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, 4 பார்ட்ஸ் ஹார்மோனி பாடிட்டு, அந்த 4 பார்ட்ஸ் ஹார்மோனியுடைய டியூனை ஆன்னு பாடுவேன் இல்லையா, பாடிட்டு அதை சுரத்துலையும் பாட போகிறேன். உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும். ஏன்னா எல்லா இசையை விட கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் மேல் தங்கி இருக்கிறது. கொஞ்சம் அது கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதோடைய இனிமை, அதோடைய அழகு, அதோடைய தரம் கூடுதல். அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு காரணம்னா, பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்றுன்னா, இந்த சுரப்படுத்தல சரிகம பதனிசா, சரிகம பதனிசா, சரிகம பதனி 7 சுரம். இதை நம்ம சுரத்தில் பாடிடலாம், டியூனை வந்து பாடலாம். சனி தரி தனி தரி தனி ரபம பதனி தரி சொல்லாம்ல, தரி தனி தரி தனி தரி தனி தரி தனி ரப, இதை பாடலாம் இல்லையா, சுரத்தை பாடலாம் இல்லையா. ஆனால் வெஸ்டர்ன் மியூசிக்குடைய நோட்டேஷன் சுரத்தை பாட முடியுமா? டோரி மீ ஃபா சோலா டி டோ பாட முடியுமா? சனி தரி தனி சா டோரி மீ ஃபா 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 சோலாம் பாட முடியுமா? முடியாது. அதுதான் சார். இது வந்து எதை வேணாலும், எப்போ வேணாலும், எத்தனை காலங்களில் வேணாலும், எந்த ஸ்பீடில், எத்தனை ஸ்பீடில் வேணாலும் பாடலாம். ஆனால் இது பாட முடியாது. ஹம் பண்ணலாம், வெஸ்டர்ன் மியூசிக்கை ஹம் பண்ணலாம், அப்படி எல்லாம் ஹம் பண்ணலாம், போடலாம். வெஸ்டர்ன் மியூசிக் அது சொல்ல முடியுமா சுரத்தில்? ஆனால் சுரம் நான் சொல்லிவிடுவேன். சொல்லலாம்ல. அதுதான் கர்நாடக சங்கீதத்துடைய மேன்மை, ஒன் ஆஃப் த மேன்மை. ஓகே, இப்போ வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் பாடலை முதல்ல மெலடி பாடிட்டு, அப்புறம் ஆல்டோ, டென்னர், பேஸ் பாடி முடிப்பேன். ஒன்றையும் ராகம் பாடிட்டு, அதாவது ஹம்மிங் பாடிட்டு, அந்த ஹம்மிங்கை சுரத்துலையும் பாடி உங்களுக்கு புதுமையாக ஒன்று செய்கிறேன். இதை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். இந்த பாட்டு இப்போ மெலடி பாடி, அந்த ஃபஸ்ட் பார்ட் ஹார்மோனி சோப்ரானோ மெலடி பாடிட்டு, அந்த மெலடியை சுரமாகவும் பாட போகிறேன்.
இந்த பாடல் ஆ வாரும் நாம் எல்லாரும் கூறி பாட்டு நான் பல தடவை இசையமைச்சிருக்கிறேன். பி சுஷீலா அம்மா கூட பாடியிருக்காங்க. நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, நான் இசையமைச்சிருக்கிறேன். நீங்கள் கர்த்தருங்கிற வால்யூம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ட்ரெடிஷனல் சாங் நான் பண்ணாத இசையமைக்காத ட்ரெடிஷனல் சாங்கே கிடையாது, பாடாத சிங்கர்ஸும் கிடையாது, அந்த அளவுக்கு பாடியிருக்காங்க. இது ஜி மேஜரில் இப்போ நான் பாடுறேன், அதுவும் ஜி மேஜரில் தான் பண்ணியிருந்தேன். 3/4 வால்ஸ் டைமிங். ஃபஸ்ட்டு வந்து மெலடி, ஃபஸ்ட் பார்ட் ஹார்மோனி சொப்ரானோ பாடிட்டு, அதே சொப்ரானோ அந்த டியூனை சுரத்தில் பாடி முடிக்கிறேன். ஒன்றா நீங்கள் கேளுங்க. அப்புறம் வந்து ஆல்டோ, டென்னர், பேஸ். இப்போ வந்து சொப்ரானோ ஃபஸ்ட் பார்ட் ஹார்மோனி. ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம், சற்றும் மாசில்லானம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். பசாசனீத பமகம பபபரீனிசா சனி சாரி கம பாமகரிசா ரிகமகரி. பசாசனீத பமகம பபபரீனிசா. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஹார்மோனி, சொப்ரானோ மெலடி. இப்போ ஆல்டோ செகண்ட் பார்ட்ஸ் ஹார்மோனி, ஆல்டோ பாடுறேன். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம், சற்றும் மாசில்லாத இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். இதை சுரத்தில் பாடுறேன். சககரீரி கக கக ககரீரி சா ச ச ச சகக பாப கக நீனி சா சரீனி சககரீரி கக கக ககரீரி சா. இப்போ தேர்ட் பார்ட்ஸ் ஹார்மோனி, டென்னர். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம், சற்றும் மாசில்லாத இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். சுரத்தில் பாடுறேன். க ப ப ப ப க ம க ரி க க க ம ம ம க க க ச நி ச ரி க ம ப ம க ரி ரி க க ம ம க ப ப ப ப க ம க ரி க க க ம ம ம க. இப்போ ஃபோர்த் பார்ட்ஸ் ஹார்மோனி, பேஸ். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம், சற்றும் மாசில்லாத இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். இப்போ சுரத்தில் பாடுறேன். சா ச டி நி தா ச ச ச ச ச ச டி நி தா ச 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 நீ நி ச ச தா ரி ப ச ச நீ நி ச ச ச ச ச ச ச நீ நி தா ச.
இதுதான் 4 பார்ட்ஸு. இதை 16 பார்ட்ஸ் கூட நான் பண்ணுவேன். இது வெஸ்டர்ன் மியூசிக் பண்ணுறவங்களே பண்ண மாட்டாங்க. பண்ணனா பண்ண தெரியாதுன்னு இல்லை, அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட்ஸுக்கு செகண்ட்ஸுன்னு இப்படி போட்டு 16 பார்ட்ஸு கொடுத்து ஒரு 400 பேர் 500 பேர் கொயரில் நின்று பாடினாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா. அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிட்டாங்கன்னா அந்த 120 பேர் 110 பேர் நின்று வேறு லெவல் சார் பண்ணுவேன். அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். இந்த லெவல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நிறைய பண்ணிட்டேன் சார், நிறைய பண்ணிட்டேன். 17,000 பாட்டில் எவ்வளவோ கார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, பாட்ஸு, ஃபியூஷன் மியூசிக்கு, உலகத்தில் இருக்கிற பலவிதமான இசைகளையும் நான் அதில் சோதனை பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள். 17,000 பாட்டு இருக்கும், எவ்வளோ சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. இந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த லெவலெல்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு கர்த்தர் கிருபையாக எனக்கு அதில் திருப்தியாக நான் முடிச்சுட்டேன். இன்னுமே அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவலில் என்ன போகணும்? சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா, இந்த வேலண்ட் சிம்ஃபனி போயிட்டு அங்கே சிம்ஃபனி யூரோப் போய் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா பண்ணணும். மேலகத்த ராகம் 72 ராகத்துக்கும் பண்ணணும். அது இந்துஸ்தானி ராகங்களை பண்ணணும். அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய தரிசனம், விஷன். கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். ஜெபிச்சுங்க, கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 4 பார்ட்ஸ் ஹார்மோனிங்கிறது இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட்டு. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த 4 பார்ட்ஸ் ஹார்மோனி பார்த்தோன்னா நம்ம வெஸ்டர்ன் பாடியிருக்காங்களே வாசிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய உங்களுக்கு 4 பார்ட்ஸ் ஹார்மோனி நான் பண்ணித்தரேன். காட் பிளஸ் யூ.